சிவன் சொத்து கொலநாசம்னா சிவன் சொத்து பல சொத்து இருக்குது. எந்த சொத்து? அது பெரியாள் சொல்கிறாங்கல்ல, ஒரு பேச்சு வந்து பஞ்சாயத்தையே தகுந்த சிவனுக்கு கொலநாசம் அப்படின்னு பெரியாள் ஒரு பழமொழி சொல்கிறாங்க. பதில் சொல்ல மாட்டாங்க, சொல்கிறாங்க, அவங்களே பதில் சொல்ல மாட்டாங்களா நியாயத்துக்கு? சொல்லிட்டு அப்படியே வேறு இது போயிடறாங்க. கரெக்டு. வீட்டில் கோயில் இருக்குது, அதை அந்த காணிக்கையெல்லாம் போடுறாங்க, உள்ள சுற்றி சொல்கிறாங்க. எதாவது சேதப்படுதுன்னா சிவன் சுற்றி குலநாசம் சொல்லுவாங்க. வேறு அதனால் மிச்சம் இருந்தால் கூட போய் கூப்பிடுவாங்க. கோயிலில் கணக்குல கணக்கு கிடைக்கிற அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, பிண்டு போகிறதுக்கு சொல்கிறாங்க. அது இன்னும் அர்த்தம் சொல்ல மாட்டேங்காங்க, அது போயிடாது. அவர் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்காங்க. அது இந்த பங்காளி கோயிலில் தான் இந்த சொல்லுவாங்க, இந்த பைசா பிரிக்கும்போது வைக்கும்போது பங்காளிகளுக்கும் சிவனுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த வண்டு கோயில் பண்டு அது யாரும் எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக வார்த்தை சொல்லுவாங்க. பார்ப்பேன் அது ஒரு வார்த்தை சொன்னால் ஒரு பயத்தில் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு. யாரெல்லாம் துணிஞ்சு எடுக்காங்க, யாரும் எடுக்காம இல்லை, அவங்க நினச்சி சொல்கிறாங்களோ தைரியமாக எடுத்து அந்த ஒரு வார்த்தை. அன்னைக்கு பார்ப்பேன்டா, இன்னைக்கு சாப்பிட்டு சாப்பிடுவோண்டா அப்படின்னா சாப்பிடுவாங்க. அது நடக்கிறது. நேரம் நல்லா இருக்காங்க, பின்னாடி கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு நல்லா கவனிச்சுக்கலாம். எல்லாருமே அன்னைக்கு இங்கே தான் பார்க்குறாங்க. நினைச்சேன் இன்னால் வர்றதை யார் பார்க்குறாங்க? நேரம் வர்றது அன்னைக்கு பார்ப்போம், இன்னைக்கு என்ன அப்படின்னு தான் பார்க்குறாங்க. பின்னாடி குழந்தைங்க அவங்க கஷ்டப்பட்டு போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தன்னை அறியன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல, தன்னை அறியன்னு சொல்லி அதுக்கு முதல்ல நம்ம அதுக்குள்ளே போனோம்னா நம்ம என்ன செய்யணும்? தன்னை அறிகிறது என்ன செய்யணும்? ஒன்றுமே தெரியாதவங்க ஸ்ட்ராங்காக இருக்கு, ஒன்றும் தெரியாது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அதுக்குள்ளே போனேன். 48 நாளைக்கு இங்கே இருக்க சொன்னாங்க சாமி. 48 நாளைக்கு இங்கே இருக்க சொன்னாங்களே, சாப்பிட சொன்னால் தான் சாப்பிடணும், இல்லைன்னா இங்கேயே இருக்கணும்னு சொன்னாங்க. 3 மணிக்கு அப்புறம் நடக்கிறாங்க. இல்லை, அதுவும் அதை சார்ந்தது தானே அப்பா. அதுதானே ஆனால் அது பதில் கிடையாது. ஒன்று இந்த கர்மாவை எப்படி கழிக்கிறதுக்கு அதை தன்னிலையை உணர்றதுக்கு இந்த பூமியில நான் எந்த நிலைக்காக அவதரிச்சிருக்கிறேன்னா தான் நிலையை தானே. நம்ம யாருங்கிறத தன்னிலையை உணர்ந்தாத்தான் நீ எதுக்காக இந்த பூமியில அவதரிச்சிருக்கன்னு உனக்கு தெரியும். தன்னிலையை அறியணும்னா 48 நாள் இங்கே இரு. நான் எப்போ என்ன சாப்பிட்றேனோ அதுதான் நீ சாப்பிட்ணும். எப்போ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோன்னா இப்போ சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி அதே கண்டிஷன்லேயே இங்கே இருக்கணும். உன் நிலையை அறிய நீ இப்படி செஞ்சுக்கோ, உன் வீட்டில் போய் இருந்தால் நீ எங்கே இருப்பியா? உன் இஷ்டத்துக்கு சாப்பிட்டு உன் இஷ்டத்துக்கு தூங்கிட்டு இருப்ப. வேறு எப்படி உன் நிலையை நீ அறிய முடியும்? அது இங்கே இருந்தால் தான் சாத்தியப்படும். பள்ளியமா நாளையிலிருந்து இங்கே தான் இருக்க போகுது. அதுதானே கேட்டுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து இன்னைக்கு நாக்கு வலிக்குவா. அவங்க வீட்டுக்கார் காலையிலே கூப்பிட்டு எப்போ வருவ அப்படி அவர் இப்போ ஒரு 10 மணிக்கு Yeah.